அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2026 தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் அப்படின்னு புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பிரசாந்த் கிஷோர் கூறியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜயின் தேர்தல் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு டி என் ரகு இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக திரு பிரசாந்த் கிஷோர் அளித்த பேட்டியுடைய ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்த்தலாம். As things stand today, I think TVK doesn't need to. They shouldn't. Because if the plank is changed, if they are talking about politics with a difference, a party with a difference, then if you go back and get into the alliance, it would be very difficult for you to convince people that how are you going to be different. So as things stand, I think in my limited understanding, I cannot claim that I know everything, but whatever little I understand, to best of my understanding, TVK should go alone and go to the people and see how they are responding to it. As people of Tamil Nadu get to know about the party, its ideology, its program, its ideas to bring change in Tamil Nadu. But as things stand today, I definitely, as I said when I went there, that I see Mr. Vijay, he is seen by a lot of people from Tamil Nadu not as one more politician but a new hope, a guy who can probably bring change. And that's why they shouldn't start by thinking about getting into any alliance. திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், புதிய கட்சி ஏற்கனவே இருந்த இந்த கட்சிகளோடும் கூட்டணி போனா நம்பகத்தன்மையை இழந்துடும். ஆமா, அதனால தாவேகா தனித்து போட்டியிடணும், போட்டியிட வேண்டும், போட்டியிடும் அப்படின்னு அவர் சொல்றார். அது சரியான ஸ்ட்ராட்டஜி தானா அவர் சொல்றது? நிச்சயமா கிடையாது. அதாவது நான் அறிந்த தாவேகானுடைய பெரிய வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கட்டமைப்பு தான். கட்டமைப்பில் அவர்களுக்கு பல இடங்களில் ஆட்கள் இருக்கிறார்கள், பல இடங்களில் ஆட்கள் கிடையாது. அது கரெக்டான ஆளா தப்பான ஆளா எல்லாம் நமக்கு இப்போ தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்குன்னா தாவேகாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நல்ல பலமான கட்டமைப்பு இருக்கின்ற ஒரு கட்சி தேவைப்படுது. அது திமுகவாக இருக்க முடியாது. அதுதான் அங்கே தான் அதிமுகவினுடைய ஒரு அவசியம் இவர்களுக்கு தேவைப்படுது. ஒன்றும் திமுக இல்லைன்னா அதிமுக, இவர்கள் ரெண்டு பேர் இதுதான் கூட்டணினா இப்படி தான் இருக்க வேண்டும். அப்போ இந்த ரெண்டு கட்சிகளில் ஒரு கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு தேவைப்படுகிறது. அதிலிருந்து தான் பாடங்கள் கற்றுக்கொண்டு தான் இது அடுத்த ஒரு கட்சியாக பெரிய கட்சியாக வளர முடியும். அந்த அளவுக்கு அதாவது இப்போ இருக்கிற நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் சொல்கிறது ஒரு மேட்டர் உண்மைதான். அதாவது நல்ல வரவேற்பு இருக்கிறது, நல்ல பாசிட்டிவிட்டி இருக்குது, எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் எப்படி வாக்குகளாக மாற்ற முடியும்? இதுதான் அது இல்லைங்க. லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இப்படிலாம் பேசுவாங்க. அது பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு அரசியல் இது களம் காணாத ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் இல்லை என்றால் தொண்டர்கள் பேசுறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நமக்கு கூட அது அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் ஒரு அரசியல்வாதி உட்கார்ந்து அதனுடைய நுணுக்கங்கள் பார்க்கும்போது தான் எங்கெல்லாம் சாபட்டேஜ் வரும் என்று ஒரு பூத் லெவலில் இருக்கின்ற ஒரு ஏஜென்ட்ல இருந்து மேலே இருக்கின்ற பகுதி செயலாளர் இருந்து ஆரம்பித்து மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் தெரியும் எங்கெங்கே செக் வைக்கணும்னு தெரியும். அப்போ இது எல்லாம் தாண்டித்தான் ஒரு கட்சி களம் கண்டு வெற்றி காண முடியும். எம்எல்ஏ முழு பேட்டி நாளை மாலை தான் ஒளிபரப்பாகுது. ஆனா அதுல அவர் சொல்லியிருக்கிற சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள முடியும். திமுக ஏற்கனவே இருக்கு, அதிமுக ஏற்கனவே இருக்கு. புதுசா ஒருத்தர் அதே திராவிட சித்தாந்தத்தின் பின்னணியில கட்சியை தொடங்கி வரும்போது இவங்களோட கூட்டணி வச்சுட்டா நீங்க ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துடும். அதனால கூட்டணியை வச்சுக்காம தன்னை நிரூபிக்கணும். ஒருவேளை இந்த தேர்தல் இல்லைன்னா கூட அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர் வித்ஸ்டாண்ட் பண்ணி நிரூபிக்கணும் விஜய் அப்படின்னு அவர் சொல்றார். பிரசாந்த் கிஷோர் சொல்றார். ஆமா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். ஆனா அது எங்க அடிபட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கட்டமைப்பு பண்ண போறீங்க? 2026க்கான கட்டமைப்பு என்னங்கிறத கேள்விதான். அது விஜய் முன்னிறுத்துகின்ற திமுக அதே மாதிரி பாஜக எதிர்ப்பா
அதுதான் இப்ப 2 கூட்டங்கள்ல பேச கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. ஆமா, கொள்கை எதிரி என்ன பாசிசம் பாயாசம் எடுத்தாலும் சரி, கொள்கை எதிரி இந்த எதிரின்னு எடுத்தாலும் சரி. அப்போ இதுதான் அவர் இதுவரை கட்டமைத்திருக்கிறார். அப்போ திமுகவை இங்கிருந்து அகற்றுவதுதான் முக்கியமான விஷயம் என்று அவரே நினைக்கிறார். அவரே அதுதான் அந்த ஒரு இதுல பாதையில தான் போய் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக மேல பெரிய விமர்சனம் கிடையாது. அது அவர் மேலே ஒரு விமர்சனம் இருக்கு. தவக்க மேலே ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. ஏன் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டீங்கன்னு அந்த விமர்சனம் இருக்கிறது அதிமுக மேல. அப்போ அப்படி இவர் போகின்ற பாதையே இதைத்தான் இருக்கிறது. அதாவது அவரை பொறுத்தவரை இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்களை இறக்க வேண்டும். ஏனென்றால் இப்போ இந்தியா கூட்டணியினுடைய இது நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை இறக்கிறது, மோடியினுடைய அரசை இருக்கிறது. அதனால் அது பாசிஸ்ட் ஆட்சி, அவர்களை இறக்க வேண்டும் என்றுதான் ஒரே ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஏறத்தாலும் அதே ஒரு அஜெண்டால தான் தமிழ்நாட்டிலேயே பயணிக்க முடியும். தேவையில்லைன்றார் அவர். அதிமுகவோட சேர்ந்துதான் திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் 1 வருஷம் இருக்கு. கட்டமைப்பை பலப்படுத்தி அவர் களத்துக்கு எலெக்ஷன் வேலை பார்த்தாலே போதுமானது. அதிமுகவுடன் கூட்டணிங்கிறது தேவையில்லைன்னு சொல்றேன். அது நமக்கு தெரியாது இல்ல. இப்ப இருக்கின்ற இதுல நாம இப்ப நானே பல நபர்களோட பல நகரங்கள்ல பேசி இருக்கிறேன். நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கிறது. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு இளைஞர்கிட்ட கேட்டாலும் சரி, ஒரு 40 வயசு ஆளுகள் கேட்டாலும் சரி, விஜய்க்கு தான் விஜய் என்று கூறுகிறார்கள். ஆனா இவர்கள் போவார்களா? அங்க போய் நின்று ஓட்டு போடுவார்களா? ஒரு பூத் ஏஜென்ட் இருக்குமா? அதே நேரத்தில் இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வரக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கா? இல்லைனால் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸுக்கு எதிராக அனைவரும் விஜய் ஓட்டு போடல. விஜய் எல்லா கான்ஸ்டியூன்சியும் நிற்க முடியாது இல்லையா? யாரோ நிற்கிறார்கள். இப்போ புசி ஆனந்த் நின்னார்னு வச்சுங்களேன், பாண்டிச்சேரிக்காரரு, இங்க அவருக்கு வாக்குரிமை இருக்கான்னு தெரியல, அவர் நின்னான்னு வச்சுக்கோங்க, அவரை நம்பி எப்படி வாக்களிக்கிறது? மற்ற கட்சிகள்ல திரு கருணாநிதிக்கான ஓட்டு, திருமிகு ஜெயலலிதாவுக்கான ஓட்டு, திரு ஸ்டாலினுக்கான ஓட்டு, திரு அண்ணாமலைக்கான ஓட்டு, திரு சீமானுக்கான ஓட்டு அப்படிதானே விழுது. ஏன் திரு விஜய்க்கான ஓட்டுன்னு மட்டும் விழாது? அங்க வேட்பாளர் முக்கியம்னு நம்ம பார்க்கணும். இல்ல, திமுகல அந்த அளவுக்கு கிடையாதுங்க. திமுகல திமுகவுக்கான ஒரு வாக்கு இருக்கிறது. அதே மாதிரி ரெட்டைலைக்கான வாக்கு இருக்கிறது. எம்ஜிஆருக்கு போட்ட வாக்கு இருக்கு. அதே மாதிரி ரெட்டைலைக்கு ஒரு தனியே ஒரு வாக்கு இருக்கிறது. அது எடப்பாடிக்கு வர்ற வாக்கு கிடையாது. அது அந்த கட்சியை நம்பி போடுற ஒரு வாக்காத்தான் இருக்கிறது. ஆனால் இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பர்சனாலிட்டியை நம்பி தான் வாக்கு வருகிறது. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய கட்டமைப்பு என்னன்னா, நீங்க 234 கான்ஸ்டியூன்சியில் நிக்க போறீங்கன்னா ஒரே ஒரு கான்ஸ்டியூன்சி தான் விஜய் நிற்பாரு. விஜயை தாண்டி இன்னொரு நபர், அடையாளம் தெரிஞ்ச ஒரு நபரும் கிடையாது. அதை அர்ஜுன் சொல்லலாம். பட் அவர் ஒன்றும் ஒரு பிசி சிட்டிஸ்லாம் ஒன்றும் எடுபடாத ஒரு கேரக்டர் தான். நிச்சயமாக நகரங்களில் தெரிஞ்ச ஒரு மனிதர். இது பாஸ்கெட் பால்ல இருந்திருக்கிறாரு, அதே மாதிரி பல விளையாட்டு இதுல இருந்திருக்கிறாரு. அதனால பல நபர்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி, அதாவது சிட்டிஸை தாண்டி அறியப்படாத ஒரு மனிதராக இருக்கார். புசி ஆனந்த் யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில்? ஜான் ஆரோக்கியமே யாருக்கு தெரியும்? அப்ப இவர்கள் முதன்மைப்படுத்தும் போது இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய ஸ்டீம்ல அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் விஜய் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப 234 தொகுதியும் உங்களுக்கு வலம் வர முடியுமா? 45 நாள் கேம்பெயினே எடுத்துக்கலாம். 45 நாள்ல உங்களால் என்ன செய்ய இயலும் என்ற பிரச்சனை இருக்கு. தனியா போனீங்கன்னா கூட்டணி வச்சா கூட்டணி கட்சி இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கும், அவங்களும் கொஞ்சம் பார்த்துப்பாங்க. அந்த கான்ஸ்டிடன்சிக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உங்களுக்கு அந்த கட்டாயம் கிடையாது. போக வேண்டிய தாவேகா வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா, கூடுதல் கவனம் நீங்க அதுல செலுத்த முடியுங்கிற. இப்போ உங்களுக்கு ஒரு 100 சீட்டோ 50 சீட்டோ 70 சீட்டோ உங்களுக்கு ஒரு கூட்டணியில மாற்று இவ்வளவு நிச்சயமாக நமக்கு தெரிகிறது. அதாவது ஒரு கூட்டணியில் இருந்தார் என்றால் சாதாரண கதியாக ஒரு மதிமுகவுக்கு ஒதுக்குற சீட்டோ பாமகவுக்கு ஒதுக்குற சீட்டோ தேமுதிக ஒதுக்குறத விட ஒரு டபுள் மடங்கு உங்களுக்கு நிச்சயமாக விஜயனுடைய கட்சிக்கு ஒதுக்குவாங்கன்னு தெரியும். அப்ப அதுல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண போதும். அதுலயே இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்க படித்து அறிந்து நீங்க அடுத்த ஒரு தேர்தலுக்கு நீங்க சந்திக்க தயாராக முடியும். ஓகே, திரு ரகு, தாவேகாவுக்கு கூட்டணி தேவையா தேவையில்லையா? 2026 தேர்தல் களத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 26 தானே தேர்தல். 25 ஏப்ரல் மாதிரி நம்ம ஒரு பிக்கப் ஆயிடுச்சிங்க. 1 இயருக்கு முன்னாடியே நம்ம எலெக்ஷன் அலையன்ஸ்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். கார்த்திகேயன் ஒரு விஷயம், 26ல பீகார்ல திரு பிரசாந்த் கிஷோர் முதல்வர், இங்க திரு விஜய் முதல்வர். அப்படிதான் அவர் எனக்கிட்ட பகிர்ந்துகிட்ட செய்தியா தான் இது உறுதியா நடக்கும்னு அவர் சொல்றார். அவரும் அங்க அவ்வளவு தீவிரமா வேலை செய்யறாரு. இங்கேயும் திரு விஜய் வேலை செஞ்சா இது நடக்கும். பீகார்ல அவர் ஆயிடுவாருங்கிற நம்புறாரு. 26ல அந்த பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு, அந்த அப்படி நடந்ததுன்னா அங்க நான் முதல்வர், இங்க விஜய் முதல்வர். எக்ஸாஜரேஷன் இல்லையா? விஜயாவது இங்க பாப்புலருங்க. அவரு பீகார்ல அவ்வளவு பெரிய பாப்புலர் ஃபிகர். அவரு என்னெல்லாம் நல்லா இருக்கலாம், பட் மக்கள் நம்பணும்ல. அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னாலே விஜய் ரசிகர்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா?
பீகார்ல இருந்தா தமிழ்நாட்டுல நீங்கன்னு சொல்லி பீகார்ல கூட விஜய் சொல்லலாம், அங்க பாப்புலர்ன்றாரு இவரு. வந்து இப்போ சீரியஸ் நோட், 71க்கு அப்புறம் திமுக ரொம்ப வலுவா இருக்கிற எலெக்ஷனா நான் 2026 பாக்குறேன். 71ல தான் அவங்க வந்து ஹையஸ்ட் சீட்ஸ் அலையன்ஸாவா அலையன்ஸ் இருந்தது. பட் அப்போ வந்து காங்கிரஸ் பிரிஞ்சு இருந்தது, எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்தாரு. ஃபார்மிடபிள் அவங்களோட ஹையஸ்ட் சீட்ஸ் அப்பதான். அந்த அளவுக்கு 2026ல அவங்க இன்டாக்டா அலையன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் உடஞ்சிருக்குது. ஸ்டில் எலெக்ஷன் வந்து எந்த விதமான ரிசல்ட் கூட கொடுக்கலாம். செகண்ட் வேர்ல்டு வார் ஜெயிச்ச சர்ச்சில் தோத்தாரு. அதுக்கப்புறம் ராஜபக்ச ஒரே ஒரு டேர்ம் தான் ஜெயிக்க முடிஞ்சது. அவ்வளோ பெரிய வார நிறுத்தினவர் ஒரு டேர்ம் தான் ஜெயிக்க முடிஞ்சது. முகம் தெரியாத ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் அங்க ஆட்சிக்கு வந்தாரு ஸ்ரீலங்கால. இப்போ உக்ரைனுடைய பிரசிடென்ட் வந்து ஒரு கமெடியனா இருந்தவர். அவருக்கு அரசியலே கிடையாது. அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் வந்து அவரை ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து அவர் இன்னைக்கு வார் டைம்ல அவருக்கு கட்சியோட இது நாட்டுடைய பிரசிடென்டா இருக்கிறார். ஸோ ஜனநாயகத்தில் என்ன வேணா நடக்கலாம். வந்து திமுகவை தோற்கடிக்கக்கூடிய அலையன்ஸ் அப்படின்னு பல பேரால பார்க்கப்படுவது ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகம். இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. லாஜிக்கலா இருக்கு. ஏன்னா திமுக விஜய் வந்து ஏடிஎம்கே பத்தி பேசவே இல்லை. அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அந்த ஈகோ ஒரு சிலருக்கு ஜெயலலிதாவும் கிடையாது. ஸோ வந்து நம்மளுடைய பொது எதிரி திமுக, அவங்கள நம்ம காலி பண்ணணும், அவங்கள இறக்கணும், தோற்கடிக்கணும் அப்படின்னு பேசுறது எல்லாமே கரப்ஷன், ஊழல், வாரிசு அரசியல் அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு வரும்போது திமுகவை விமர்சிக்கிற மாதிரியே அதிமுகவையும் விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு அவர் நகரணும். விஜய் கூட்டணின்னு வச்சுட்டா 100% கேட்கணும். கூட்டணின்னு வச்சுட்டா என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? கூட்டணி அவர் கேக்குறாரு. இல்ல நான் ஆக்சுவலா ஆர்கே சொன்னதுக்கு கான்ட்ரரியா சொல்றேன். கூட்டணி வைக்க கூடாதுன்னு பேச வரேன். நான் சொல்றேன் இப்போ வந்து கரப்ஷன்ல 100% ஏடிஎம்கே கேட்டாகணும். பேக்கேஜ் தான் அது. ஜெயலலிதாக்கு நடந்த ஊழல் கன்விக்ஷன் மட்டும் கிடையாது. இப்ப இருக்கிறவங்க மேலேயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப நீங்க இதுல புதுக்கோட்டையில ஜெகபர் அலி இருந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கல டிவிக்கு. நான் என்ன நினைச்சேன்னா ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போறதுக்காக பேசாம இருக்காங்களோ. இந்த குவாரி ஓனர்ஸ்லாம் ஏடிஎம்கே காரங்கன்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் கூட குவாரிலாம் இருக்குது. அதெல்லாம் பத்தி பெருசாக்கி ஒரு போராட்டம் பண்ணா நாளைக்கு அது நம்மளுக்கே வந்து பிரச்சனையாகுமோ அப்படின்னு நினைச்சாரோன்னு நான் அப்ப நினைச்சேன். பட் இப்போ வந்து நான் அந்த ஏடிஎம்கே டிவிகே அலையன்ஸ் வந்து ஃபார்மிடபிளா பேப்பர்ல தெரிஞ்சா கூட விஜய்க்கு லாங் டேர்ம்ல அது லாங் ரன்ல அவருக்கு பெனிஃபிஷியல் கிடையாது. அதை விட முக்கியம் ஏன்னா ஏடிஎம்கே வலுவா இருக்கிறதுனால அவருக்கு என்னங்க பெனிஃபிட்? எந்த ஸ்டேட்லயும் 3 ரீஜனல் பார்ட்டிஸ்க்கான ஸ்பேஸ் கிடையாது. இப்ப விஜய் அதிமுக கூட்டணினா அங்க பலம் பெற போவது அதிமுக தான். இன்னும் ஆமா, ஏடிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன் வாட்டர்லூவா இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு நீங்க வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து அவங்க ரிவைவ் பண்றீங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழலாம். அதாவது நான் 3 வலுவான ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு ஒரு மாநிலத்துல இடம் கிடையாது. இல்லப்பா, அங்க அதிமுக பலவீனப்பட்டாதான் பாஜக வளர முடியும், விஜய் வளர முடியும் அப்படின்ற இடத்துக்கு அது நகருது இல்லையா? இல்ல, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பிஜேபி வந்து ஒரு ஸ்மாலர் பார்ட்னரா நாங்க வந்து நீங்க சொல்றதை கேட்டுக்கிறோம், கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிறோம்னு அவங்க உட்காரலையே. நாங்க வளரணும், நாங்க இங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வரணும்னா அவங்க வேலைகளை செஞ்சாங்க. அதுதான் அவங்களுக்கான பிணக்குக்கான காரணம். விஜயும் வந்து வளரணும், ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது அந்த சஸ்பிஷன் இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலாவுடைய ஆதரவோட சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களே அவர் வந்து ஒதுக்கிட்டாரு இல்லையா? அவரு ஒரு ஸ்மார்ட் பொலிட்டீஷியன். அவர் அந்த நன்றி கடனை நாக்குனீங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப லாயலாலாம் இல்லையே. அதனால அவங்களும் சஸ்பிஷனோட தான் பார்ப்பாங்க. இல்ல, இப்ப திமுக ஆட்சி பொறுப்புல அகற்றணுங்கிற அந்த பிரைமரி கோல் வந்து அது பிரைமரி கோல். அதுல இருந்து தமிழக வெற்றி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் விஜய் வந்து வெளியில சொல்லலாம், நம்ம வந்து அவங்க கட்சிக்காரங்களாம் ஒரு முதலமைச்சர் ஆகணும், 2026 முதலமைச்சர் ஆகணும். ஆனா அவரு ரியலிஸ்டிக்கா 2031 தான் தன்னுடைய எலெக்ஷன் நினைச்சிருப்பாரு. நான் ஆரம்பத்திலேயே இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், கட்சியை தக்க வைக்கணும். ஆமா, ஏன்னா ஒரு வயசு இருக்கு. அதாவது நானும் அதுதான் நல்லதுன்னு சொல்றேன். வந்த உடனே அவருக்கு சக்சஸ் கொடுக்காம லெட் ஹிம் ஃபேஸ் டிஃபீட். கட்சியோட பேர்ல வெற்றி இருக்கலாம், ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய எதிர்காலம் தோல்விகளை அவர் எப்படி எதிர்கொள்வாரு? அதுல என்ன உங்க இன்டர்பிரேஷனா இருக்கு? அதிமுகவோட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வச்சா பலம் பெற போவது அதிமுக தான். அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா தமிழக வெற்றி கழகத்துக்கான ஸ்பேஸ் வந்து இங்க குறையதானா போகுதுன்னு திரு ரகு. யாருக்கும் ஸ்பேஸ் இருக்க போறதில்லை. ஏதாவது நீங்க 4 கூட்டணியா வந்து பிரிய போகுது அப்படின்னா, ஒன்னு திமுக கூட்டணி,
பாஜக கூட்டணி. பாஜக எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் அதிமுக வரும் என்ற அந்த எதிர்பார்ப்பு கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலை பேசினதிலிருந்து நிச்சயமாக அது தெரிகிறது. அண்ணாமலை மத்திய லீடர்ஷிப் மாற்றவும் போறதில்லை. அவர் தான் இருக்க போறாரு. 2026 மட்டும் அவர் தான் நிச்சயமாக இருக்க போறாரு. அப்ப 4 கட்சிகள் இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து பயங்கரமான சரமாரியா ஸ்பிளிட் ஆகி 3 கட்சிகளுக்கு சென்று பாஜக அந்த அளவுக்கு போகாது, அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தாராளமாக வரும். இப்போ அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவோட தாவேகா கொஞ்சம் அதிகமாக ஓட்டு எடுத்துட்டாங்கன்னா, இல்லை என்றால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அது விஜயனுடைய வெற்றியாகத்தான் இருக்கும். ஆனால் அதிமுகவோட கணிசமான அளவுல வந்து விஜய் கீழே போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்து சங்குதான். இல்ல, அதிமுகவுக்கு கொஞ்சம் கூடுதல் இடங்கள் கிடைச்சாலும் விஜயகாந்த் கிளைம் பண்ணிக்கிட்ட மாதிரி விஜயும் கிளைம் பண்ண தானே செய்வார். பர்சன்டேஜ் மட்டும் தான் அது கரெக்ட். அந்த ரிஸ்க் இருக்குது. எங்களால ஜெயிச்சீங்கன்னு விஜயகாந்த் சொன்ன மாதிரி யாரால ஜெயிச்சாங்கிறதுக்கு அந்த ஒரு நிச்சயமா பேச்சு வரும். தாவைக்கா வளர்றத ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி இன்கேஸ் ஜெயிச்சா கூட நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. ஜெயலலிதா இருந்தபோது இருந்த மாதிரி இப்பயும் பிரச்சனை வரும். வந்து ஹனிமூன் பீரியட்லாம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆர்கே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வந்து டிவிகேவை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது விஜய்க்கு பெரிய செட்பேக் தான். ஆனால் விஜய்க்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த எக்ஸெப்ஷனலிசம், நாங்க தனித்துவம் வாய்ந்தவர்கள். பிரசாந்த் கிஷோர் சொன்னார்ல, தனித்து போட்டியிட்டா. ஆமா, தனித்து போட்டியிட்டா நாங்க ஒரு ஃப்ரெஷ் ஃபோர்ஸ். திரு சீமான் கிளைம் பண்றாரு இல்லையா, நாங்க வந்து யாரோட சீமானை விட எல்லாருக்கும் பொதுவான, சீமானுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. அவர் ஒரு ஃபேண்டசிஸ்ட். ஆனா இவர் ஒரு ரியலிஸ்ட்னு மக்கள் நினைக்கலாம். யார விஜய நினைக்கலாம். இப்ப ஏட்டு சொரக்காதான். இப்ப இல்ல அவரு ஒரு பாப்புலர் நினைக்கலாம். இப்ப ஏட்டு சொரக்காதான். அவரு 8% ப்ரூவ் பண்ணவர். இல்ல விஜய், நீ இப்ப ரஜினிகாந்த் வரும்போது நம்மளுக்கு ஒரு பஸ் இருந்தது இல்ல, அதே மாதிரி விஜய் இருக்கும்போது ஒரு பஸ் இருக்கும்ல. ரஜினிகாந்த் லீகல் தானே விஜய் இருக்கிறாரு, பாப்புலாரிட்டி இல்ல, அன்டெஸ்டட் விஜய். ஆமா இல்ல வாங்குவார்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், இதத்தான் சொன்னேன். சீமான் 8 எடுத்ததை ஏற்றுக்கிடணும். இந்தியாவிலே மாயாவதியை 8 எடுக்கும்போது சீமான் 8 மோடிக்கு தெரியுது. இல்ல 8 எடுத்ததெல்லாம் யாருமே மறுக்க முடியாதுங்க. அது ஃபேக்ட் தானே. அது ஓட்டு பதிவாயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, விஜயோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த எக்ஸெப்ஷனலிஸ்ட்டை விடக்கூடாது. நம்ம அந்த தனித்துவம், நம்ம தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபோர்ஸ், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம். ஓகே, பிரசாந்த் கிஷோர் சொல்ற மாதிரி தமிழக மக்கள் எல்லாம் இவர் ஒரு ஹோப்பா பாக்குறாங்கிறதுலாம் இப்பவே சொல்ல முடியாது. பட் அவர் அப்படி ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கலாம். அதுல என்ன தப்பு இருக்குது? அதாவது எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதான் அவர் வந்து ஒரு எலெக்ஷன் தோத்தாலும் பரவாயில்ல, அப்புறம் 2031 டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு வரலாம். நம்ம 2026 நல்லா பார்ப்போம். ஆனா பிஜேபி கூட அதான் நினைக்கிறாங்க. பிஜேபியோட இன்னைக்கு அண்ணாமலை பேசிருக்கிறத பார்த்தா ஏடிஎம்கே மேல பிரஷர் போடுறது, வந்தா வரட்டும், கூட்டணி வராம ஆர்கே சொன்ன மாதிரி 4-5 பேர் நின்னா டெஃபினட்டா டிஎம்கே ஜெயிக்க போறாங்க. 200 சீட் கூட ஜெயிக்கலாம். அப்படி ஜெயிச்சா ஏடிஎம்கே ஓட சரிவு ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாரு. அதெல்லாம் வளர முடியும். 2031 டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு வரலாம்னு கூட அவங்க நினைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குதுல்ல, அவங்க ஆட்சியில் இருக்க போறாங்க இந்தியா. ரவீந்திரன், உங்க அப்சர்வேஷன், தமிழக வெற்றி கழகம் தனியா நின்னா மக்கள் வந்து மாற்றுன்னு திரு விஜய நினைப்பாங்க. அதன் மூலமாக 2026 திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றி முதல்வர் ஆக முடியும் திரு விஜய்னு திரு பிரசாந்த் கிஷோர் நம்புறார். ஜன் ஸ்வராஜ் கட்சி வந்து அங்கே வந்து பேக்வேர்டு குர்மிக்கும் பேக்வேர்டு யாதவுக்கும் இடையில் உள்ள அரசியலில் அதிகாரத்தை இழந்த பிராமின், கயஸ்தா, பூமிகார், ராஜ்புட் இவங்களுக்கான ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கட்சியை ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருக்கல. லெட்டர் பேடாக இருக்காமல் களத்தில் சந்தித்து இமாம்கஞ்ச் தொகுதியில் 22%, பெல்கஞ்சி தொகுதியில் 16%, ராம்கர் தொகுதியில் 4%, டெராரி தொகுதியில் 4% களத்துக்குள்ள இறங்கி வாக்கெடுத்திருக்கிறாரு. களத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்ததிலே கமலஹாசன் 2.0 வாட்டு சீமான் கிட்ட அடிபட்டுட்டாரு விஜய். விக்கிரவாண்டியிலே நாங்குநேரில் நிற்காம லெட்டர் பேடா இருந்ததிலே சீமான் கிட்ட விஜய் அடிபட்டுட்டாருங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு நல்லாவே தெரியும். கட்சி ஆரம்பிச்சா லெட்டர் பேடா இருக்கக்கூடாது, களத்துக்குள்ள வரணுங்கிறது தான் பிரசாந்த் கிஷோர் அங்க நிரூபிச்சிருக்கிறாரு. திமுக அதிமுகவுக்கான மாற்றுன்னு விஜய பாக்குறாங்கன்னு சொல்றாருல அவரு. கமலஹாசனும் அப்படித்தான் சொன்னாரு. அவரு வெள்ளூர், நாங்குநேரி, விக்கிரவாண்டியில நிற்காம போனதுனால நாங்குநேரில் 2% ஓட்டு எடுத்த சீமான், ஹரிநாடாரோட கீழே ஓட்டு எடுத்த சீமான், விக்கிரவாண்டியில் 1.5% ஓட்டு எடுத்த சீமான், வெள்ளூர்ல 2.6% ஓட்டு எடுத்த சீமான் இன்னைக்கு
மக்களவை தேர்தலில் இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனையை செய்து 8%, மாயாவதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி 8%, பிரசாந்த் கிஷோர் ஒன்று லெஸ் இன்பார்ம்டு இல்லை, தெரியும் யாருக்கு சொல்லணுமோ அதுக்காக சொல்றாரு, அவர் உணர்வுக்காக சொல்றாரு. பீகாரின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர் லிப் பண்ணுன்னு ஒரு நான் தமிழ் செயல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஹி நோஸ் இட், பட் அது அவர் சொல்லல. இந்த சாதனை சீமான் படைச்சிருக்கிறாருன்னா எல்லா களத்திலும் நின்னாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேட் ஆனதிலே சீரியஸ் பிளேயர் இல்ல. கமல்ஹாசன் 2.0 தானா மக்கள் நினைப்பாங்க. அது 2026 நேரடியா 2026க்கு வந்தா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதா விஜய்னா? அது அவர் சொல்றாரு. நான் ஏன் கருத்தா சொல்றேன், கமல்ஹாசன் 2.0 ஆயிட்டாரு. ஏட்டு சொரக்கா கமல்ஹாசன் 2.0 ரகு சொல்றதா அவர் சொல்றதாங்கிறது 26 ரிசல்ட்ல தான் தெரியும். யாரா செத்தான்னு ரிசல்ட்ல தான் தெரியும். இப்ப அவருக்கு கிளைம் அது ஏன் கருத்து, இது அவர் கருத்து. என்ன பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, ஓட்டே போடாதவர்கள்னு ஒரு சதவீதம் இருக்கு, இவங்களுக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள், அதிமுக திமுகவுக்கெல்லாம் ஓட்டு போட விரும்பாதவர்கள்னு ஒரு சதவீதம் இருக்கு, ஏற்கனவே இருந்தவங்கலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்கள் மேல அதிருப்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க விஜய மாற்றா பாக்குறாங்கன்னு சொல்றாரு. அவர் அந்த கருத்து சொல்றதுல தவறு இல்ல, அது அவருக்கு மூன்றில் ஒரு பங்குன்றார். அது நான் தெளிவா சொல்றேன். விக்கிரவாண்டிலையும் நாங்களே களத்து விட்டு ஓடுனதுலே கமல்ஹாசன் 2.0 ஆயிட்டாரு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி அதுல பலகீனப்பட்டுட்டாரு. விக்கிரவாண்டியில நிக்காததிலையும் ஈரோடு கிழக்குல நிக்காததிலையும் சீமான் எமர்ஜ் ஆயிருக்காரு. அவர் எடுத்த 16ங்கிறது அவர் அதிமுகவையும் பிஜேபியும் அடிச்சு எடுத்த ஓட்டு. அது மட்டுமில்ல, சீமான் மட்டும்தான் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் சொன்னா பொள்ளாச்சியும் கேட்கிறாரு. சீமான் மட்டும்தான் இன்னைக்கு கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. இங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அதிமுக ஊழல் அமைச்சர்கள் ஏன் கைதாகலன்னு கேட்கிறாரு. இன்னும் சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பல. தனிச்சு விஜய் போட்டியிட்டா சீமானை விட குறைவா எடுப்பாருன்றீங்க. அடிபட்டுட்டாருங்கிறேன். கமல்ஹாசன் 2.0 முடிஞ்சிட்டாருங்கிறேன். நான் முடிஞ்சிட்டாருங்கிற கருத்தை சொல்றேன். விஜயகாந்த் 2009ல வந்து 10% வாங்கினாரு. அதனால சீமான் மட்டும் தான் வாங்கியிருக்காருன்னு. சீமான் 1% தான் வாங்கினாரு. விஜய் சீமானுக்காக போட்டியா வரலீங்க. விஜய் வேற லீக்ல இருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து கமல் ஃபேன் இருந்தாலும் கமல் 2.0 விஜய் சொல்றது நியாயமே கிடையாது. நீங்க அவரோட காரணத்தை சொல்றேன் ரகு. அவர் போட்டி இல்லங்கிறதுனால அவர் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாதுங்க. நான் காரணத்தை சொல்றேன். விஜய் வர்சஸ் சீமான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவே கிடையாது போட்டி. இல்ல திமுகவே விஜய் சீரியஸா இல்ல. ஒரு நொடி சொல்ல அவர் கேட்ச் பண்ணல. சரி, 1% தான் சீமான் வந்தாரு, 8% விஜயகாந்த் வந்தாரு. விக்கிரவாண்டி நாங்குநேர்ல களத்தை விட்டு ஓடுனதுல சீமான் சுத்த வீரன் களத்துல ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அல்லது நீங்க சொல்ற இடத்துல ஒரு போட்டி நான் ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்றேன். நீங்க உங்க ரிசல்ட் சொல்றீங்க. இல்ல சார், இப்ப சீமானுக்கு சொல்றீங்க. இல்ல சீமான் அப்படி சொல்லல சார். இல்ல சீமான் தனிச்சு உங்களால அத கேட்ச் பண்ண முடியல. ரவீந்திரன் விஜய் தனிச்சு போட்டியிட்டா சீமான் வாங்கின 8% விட குறைவா வாங்குவாருன்றீங்க. விஜய் அடிபட்டுட்டாருங்கறேன். விக்கிரவாண்டி நாங்குநேர்ல சீமான் அடிச்சிட்டாரு, கமல்ஹாசன் அடிச்ச மாதிரி தெளிவா தான் நான் சொன்னேன். கரிநாடாரோட கீழே போன சீமான், இவரு 2.6 எடுத்த சீமான் 1.5 எடுத்த சீமான் 7% எடுத்தாரு. கமல்ஹாசன் 2.5 போயிட்டாரு. காரணம் களத்தை விட்டு ஓடுனது. இன்னொன்னு சொல்றேன், 2026 வரக்கூடிய மும்முனை போட்டியில என்டிஏ கேண்டிடேட் சீமான் நிதிஷ்குமார் மாதிரி மோடியால ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான சான்ஸும் உண்டு. அப்படி வரும்போது சசிகலா சசிகலாவை மோடி கிராக் டவுன் பண்ணுவாருன்னு சொல்லும்போது சுப்பிரமணிய சாமி மறுத்து சொன்னேன், இல்ல கணேசன் ஜி மறுத்து சொன்னேன், இவரு குருமூர்த்தி சத்திரியன் மறுத்து சொன்னேன். நான் சொன்னது நடந்தது. அது ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் நான் ஜெயித்தது சோசியலிஸ்ட் பிராமின்களாலே தாங்க முடியல. ரகு அந்த லிஸ்டாங்கிறது 26 அவருக்கு உணர்த்தும். அந்த லிஸ்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. சீமானுக்கு இவர் கொடுக்கிற நம்பிக்கை சீமானுக்கு அவர் மேல இருக்குமான்னு தெரியல. இந்த அளவுக்கு, அதாவது இந்த டிபேட் வந்து விஜய் ஏடிஎம்கேயோட சேர்ந்து திமுக எதிர்பாராங்கிறது. இதுல சீமான்ங்கிறவர் வந்து ஆஃப்கோர்ஸ் 8% வாங்கிக்கிறாரு, யாருமே மறுக்கல, தனியா நின்னுக்கிறாரு. அவருக்கு இவரு கொடுக்கிற பில்டப் வந்து உண்மையிலே சீமான். அதுல என்ன பாயிண்ட், அதுதான் விஷயத்துல ஜெயித்தேன், நீங்க எல்லாம் தோத்தீங்க. ஆர்த்தடாக்ஸ் பிராமின் தோத்தது சோசியலிஸ்ட் பிராமினுக்கு தாங்க முடியல. என்ன சொல்ல, என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் 26ல பார்க்கலாம். என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் திரு சீமான். நிதிஷ்குமார் 14% ஓட்டு எடுத்த பிஜேபி 8% ஓட்டு எடுத்த நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணி பைபோலர் இருக்க கூடாது, காங்கிரஸுக்கும் லாலுக்கும் மல்டிபோலர் ஆகணும். மல்டிபோலர் ஆகுதுக்கு 8% வாக்கு எடுத்தவரை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் கரெக்டா வரும். ஏடிஎம்கே விஜய் கூட்டணி குறித்து நீங்க பேசும்போது சொன்னீங்க அது வேணும், திமுக ஆட்சி பொறுப்புல அகற்றணும். சீமானுக்கும் குறைவாக வாக்கு சதவீதத்தை எடுப்பார்னு ஒரு பெர்செப்ஷன் விஜய் மேல இருந்ததுன்னா
ஏடிஎம்கே அவ்வளவு மெனக்கிட போதா? விஜய் கூட்டணிக்கு மெனக்கிடுவாங்களா? நிச்சயமா கிடையாதுங்க. அவங்க இது பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ல மாயாவதி வந்து ஒரு முறை சிஎம்மா இருந்தவங்க, அங்க நிதிஷ்குமார் வந்து பல முறை சிஎம்மா இருந்தவர். அவங்க 4% ஓட்டாளர் எடுத்தாலும் 2% ஓட்டாளர் எடுத்தால் கூட அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு இருக்கிறது நிச்சயமாக அது ஒரு தனி அந்த ரீஜன்ஸ் படிச்சா தான் நமக்கு அந்த அளவுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். இங்க இருக்கிற மேட்ரே தனிங்க. யார் சீமானுக்கு ஓட்டு போடுறா? அதிமுகவுக்கு பிடிக்காதவன், திமுகவுக்கு பிடிக்காதவன், பாக்கி இருக்கின்ற ஒரு கட்சியும் பிடிக்காதவன் யார் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர் கூட்டம். அந்த இளைஞர் பட்டாளம் தானங்க இன்னைக்கு விஜய் பின்னால் இருக்கிறது. சீமான் எத்தனை % ஓட்டு எடுப்பார் இந்த 2026ல பார்க்கலாம். 8% வரவே வராது. விஜய் இதுவரை தப்பா சொல்லிருக்காரு. எல்லா தடவையும் கரெக்ட்டா சொல்லிருக்கேன். எல்லாரும் பேசணும். சீமான் விஷயத்துல 0 நான் சொல்றேன் 16. 2026ல சீமானுடைய 8% ஓட்டு குறையும். இல்ல விஜய்க்கு போகுமா அது? சீமான் வந்து பெரியார பத்தி பேசினது, இப்ப ஆஃப் லேட் அவருடைய கான்டாக்ட், இது எல்லாமே அஃபெக்ட் பண்ண போதுங்க. அவர் சீமான் கிட்ட என்ன பிரச்சனைனா, அவர் யாரோடையுமே சேர முடியாது. சேர்ந்தா இவர் வந்து ஒரு ப்ராமிஸ்டு லேண்ட் காமிச்சிருக்காருல, ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணிருக்காருல, அதை நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாரும் போயிடுவாங்க. என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அடுத்த வருஷம் தான் தெரியும் ரகு. நான் நினைக்கிறேன் உங்களோட நினைக்கலாம். இல்ல நீங்க அடுத்த வருஷம் தான் தெரியும். இல்ல நீங்க சொல்ற கணக்கு ரொம்ப அவுட்லாண்டிஷா இருக்குன்ற. இல்ல அடுத்த வருஷம் தான் தெரியும். சசிகலா விஷயத்துல ஆர்த்தடாக்ஸ் பிராமின் தோத்ததுக்கு சோஷலிஸ்ட் பிராமின் வருத்தப்படுறீங்க. இது எல்லா ஆதிவாரி கணக்கு இவர் எடுத்துவார் நினைக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு சாதி கணக்கு வச்சிருக்காரு. அது கரெக்ட்டா தான் பேசுறேன். ஆர்கேக்கும் பயில் சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஆர்கேக்கும் பயில் சொல்லிடுறேன். சீமான் கொள்ளக்கூடிய ஓட்டு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு வரக்கூடிய ஓட்டு அல்ல. அவர் வரும்போது 1% ஓட்டு தான் எடுத்தாரு. இன்னைக்கு சீமான் வந்து அருந்ததியர் உள்ளொதுக்கீடு கலைஞர் கொடுத்திருக்காரு. நான் பாராட்டுறேன், அவரை வணங்குறேன். ஸ்டாலினுக்கு தான் அந்த ஓட்டு போகும். எடப்பாடி கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறதுக்காக அதை சரிங்கிறாரு. ஜெயலலிதா எதிர்த்தாங்க. விஜய் அதுல எடப்பாடி கருத்துல தான் போவாரு. கூட்டணி ஆசைப்படுறாரு. சீமான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் என் தமிழ் மக்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. சீமான் மட்டும்தான் அதை பேசல. அதிமுக திமுக வேணான்றவங்க சீமான் மட்டும்தான் வேணான்றவங்களும் சீமானுக்கு போடுறாங்க. தமிழ் தேசியம் அது அவர் கருத்து. நான் சொல்றேன்ல, பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கா சீமான் தான் நிற்கிறாரு. பஞ்சமர் நிலத்தை மீன்கணுன்னு சீமான் தான் சொல்றாரு. அது லெஸ்ஸின் பாம்டா இருக்கவங்களை வச்சு நாம என்ன செய்ய முடியும்? ஓகே திரு அக்னிஷன், தாவேகா தனிச்சு போட்டி அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு பேசுறதுல ஏடிஎம்கேவோட பெர்செப்ஷன் என்னவா இருக்கு? இதுவரைக்கும் அதிமுக அதை பத்தி பேசவே இல்லையே. ஏன் பேசல? இனிமேலாவது பேசுவீங்களா? சார் நான் இப்படி கேட்போம், ஏன் பேசலன்னு கேட்குறீங்க கார்த்திகேயன் சார். இங்கிருந்து பீகாரில் போய் அரசியல் வியூக வகுப்பாளரை பேட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. கங்கை கரையோரம், கங்கை கரையோரம். ஏன் தமிழ்நாட்டில் காவிரி கரையோரம், வைகை நதிக்கரையோரம், கீழடிக்கு பக்கத்துலலாம் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் இல்லையா? அரசியலே இன்னைக்கு வியாபாரம் ஆயிருச்சு. ஆனா நம்ம அரசியல் கட்சிகளை வச்சு வியாபாரம் பண்ணுவோமே, அது என்னப்பா? பீகார்ல இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வியூக வகுப்பாளர். எங்க தமிழ்நாட்டில் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி இல்லையா? ஐயோ நீங்க வேற. ஏன்னா சார் இது வந்து நாட் ஃபார் ஜோக், இட்ஸ் a சீரியஸ் மேட்டர். ஏன்னா அப்ப தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய அண்ணாமலை பாஜகவை வளர்க்கிறதை விட்டுட்டு பாஜகவே இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களே திரு சீமான் அவர்களைத்தான் என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, திருப்பரங்குன்றம் பிரச்சனை எதுக்கு? தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் இருக்கு சார். இந்த 63 கட்சிகள்ல கட்டமைப்பு அதிகமா இருக்கிற கட்சி 2 கட்சி தான். ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக. இந்த 2 முனை தேர்தல் தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது 2024 வரைக்கும். இது வரைக்கும் 26 எப்படி இருக்கும்? அந்த ஜோசியம் எல்லாம் கங்கை கதியில தான் நீங்க போய் கேட்கணும். எனக்கு இது தெரியல. ஆனாலும் நான் சொல்றேன், இந்த 63 கட்சிகள்ல சார் 58 கட்சிகள் தான் பங்கேற்றுச்சு. அப்ப மீதி 5 கட்சி பங்கேற்கல. அப்ப பங்கேற்காத கட்சிகள் என்னென்ன? பாஜக, தமாக, நாம் தமிழர், புதிய தமிழக கட்சி, அது மாதிரி புதிய நீதி கட்சி. இப்ப இந்த 5 கட்சிகளும் தமிழ்நாட்டில் நலன் கருதி, அதான் முக்கியம், அடிக்கோடிட்டுக்கணும், தமிழ்நாட்டின் நலன் கருதி 2026 தேர்தலில் ஒரு வியூகத்தை வகுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போகல.
இதுல என்ன பெரிய வியூகம்னா, இவங்க போகல, கருத்து சொல்லல, உங்களுக்கு நன்றி, விட்டுருமா? இப்ப போன தாவேகா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆமா 545 543 நீங்க இது பண்ணக்கூடாது ஒண்ணு, இதைத்தான் அதிமுக தான் சொல்லுச்சு. ஆனா அடுத்து என்ன, ஏன் அதிகரிக்கணும், அதிகரிக்கிறதுனால என்ன ஆயிர போகுது, இங்க இருந்து போனவங்க அங்க அப்படியே பண்ணிடுறாங்களாக்கும், அமைதியா தானே பொம்மை மாதிரி தானே உட்காந்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அதிகரிக்கணும், பொம்மைகளாகத்தானே தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 38 மாவட்டத்துக்கு 120 மாவட்ட செயலாளர் போட்டீங்களே, ஏன் நீங்க மட்டும் உங்களை அதிகரிச்சுக்கிட்டீங்க? அப்போ நீங்க பேச்சுக்கும் உங்கள் செயலுக்கும் நடைமுறைக்கும் ஏகப்பட்ட சித்தாந்த குளறுபடிகள் இருக்குது. நான் இப்ப கேட்கிறேன், தமிழ்நாட்டில் வியூக வகுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் கேட்கிறேன், திரு ஆதவ் அர்ஜுன் எந்தெந்த கட்சியில் இருந்தாரு? திமுக இருந்தாரு, விசிகாவில் இருந்தாரு, இப்ப தாவேகால இருக்கிறாரு, நாளைக்கு திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டு அதிமுகவுக்கு போவாரு. சரி, அதை விட்டுருவோம். இங்க எல்லா பேருமே இன்னைக்கு அதிமுக அது யாரோட கூட்டணி வைக்க போகிறது, அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? அந்த அதிமுக பலவீனம் அடைஞ்சாதான் அது மற்ற கட்சிகள் வளருவதற்கான ஸ்பேஸ் இருக்குங்கிறதுன்னு பேசுறாங்க. உங்களுக்கு நல்லது தானே, நீங்க அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் தமிழ்நாட்டினுடைய 2026 முதலமைச்சர் வேட்பாளர் நாம் தமிழர் சீமான் தானே. ஆக உங்கள் நோக்கம் தந்தை பெரியாரை இழிவாக பேசுவீங்க, அதற்கு பிறகு இருக்கக்கூடியதா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தமிழ்நாட்டு பெண்கள் கலாச்சாரத்தினுடைய தூண்கள், அவர்களை எப்படி நீங்கள் பேசுறீங்கன்றது வேற இல்ல. இது அதிமுகவுக்கான தேர்தல், அதிமுக தான் பாஜக கூட்டணி வருவதற்கு தவம் இருக்குதுன்னு திரு அண்ணாமலை பேசுறாரு. தாவேகா போனா அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கிற அதிமுக இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிடும், அதையே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எல்லாமே அதிமுக சென்ட்ரிக்காவே இருக்குல்ல இந்த வாதம். சார் ரெண்டு விஷயம் சார், ஏடிஎம்கேக்கு தான் முக்கியமானது இந்த சார். ரெண்டு விஷயம், நீங்க ஏடிஎம்கே பத்தி இவ்வளவு அக்கறையோடு பேசுறீங்களே, எனக்கு அதுதான் பார்க்க வேண்டியது. இல்ல நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆர்கே சாரா இருக்கட்டும், நம்மளுடைய திரு ரகு அவர்களா இருக்கட்டும், நான் கேட்கிறேன், அப்படி சொல்லிட்டா புரிஞ்சிரும் பாக்க. இல்ல அதுக்கு கிடையாது. தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமம்? இல்ல அந்த நேரத்தில் முடிவெடுக்கட்டும். திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்னா அது தேவைன்ற. அது மட்டும் இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு இருக்காரு, மெகா கூட்டணின்னு சொல்றாரு. ஏடிஎம்கே பிஜேபியோட ஒட்டும் கிடையாது, உறவு கிடையாதுன்றாரு. இல்ல அப்ப யாரோட மெகா கூட்டணி? கரெக்ட், மெகா கூட்டணி கரெக்ட். இன்னொரு முக்கியமான செய்தி திரு ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி ஏற்றுக்கொள்பவர்களோட கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு விஜய் சம்மதம் தெரிவிச்சிருவாரா? இல்ல அந்த பொறுப்பு இல்ல, விஜய் மெகா கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லல, அத சொன்னது ஏடிஎம்கே. 31 வருஷம் ஆட்சியில இருந்த கட்சி 2026ல 100% ஆட்சிக்கு வந்தாதான் கட்சியை செம்மையா நடத்த முடியும் அப்படின்னு பிரஷர் இருக்கிறது ஏடிஎம்கே மேல, எடப்பாடி பழனிசாமி மேல. நேரத்தை எடுத்துட்டார் சார், எனக்கு நீங்க நேரம் கொடுக்கணும். இப்போ பேசுங்க. இப்ப நான் என்னன்னா, தமிழ்நாட்டுல 63 கட்சி இருக்குல்ல, நான் தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர் கேட்கிறேன், 63 பேரும் தனியா நில்லுங்கன்றேன். நின்று தேர்தலுக்கு பிறகு யாருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிய வரும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லா பேருமே ஒரு முதலமைச்சருக்காக வசதியா இருக்கு கிடையாது. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப உங்க வசதிக்காக அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? எப்ப முடிவெடுக்க போது நீங்க ஆற்றலோடு ஆர்வத்தோட கேக்குறீங்க? இல்ல சார், அப்ப அவர் சொன்னார்ல அந்த பாயிண்ட் இப்ப நீங்களே பேசிட்டீங்க. நீங்க திமுக ஒரு கூட்டணியை கட்டமைச்சு 3 தேர்தலுக்கு வலுவா இருக்கிறாங்கன்னு அவர் சொன்னார்ல. மெகா கூட்டணியை கட்டமைப்பு இல்ல மெகா கூட்டணியை கட்டமைப்போன்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பாக திரு இபிஎஸ் சொன்னாரு, கட்டமைக்க முடியல. அப்ப நீங்க தானே அந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க, உங்களால தானே அதை செயல்படுத்த முடியாமல போயிடுது. அங்கதான் சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சார். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில 13 கட்சிகள் இருக்குது. அங்க 1008 முரண்பாடுகள் இருந்தாலும் எல்லா பேரும் அப்படியே கையை கட்டி, எங்கள் முதல்வர் ராத்திரி அடிச்சாம 1 மணிக்கு கேட்டா கூட எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் ஒருவர் மட்டுமேன்றாங்க. 13 கட்சிகள் 1008 முரண்பாடு, தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் செய்யல. ஆனா எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். அதுக்காக நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் தனித்தனியா தயவு செய்து தனித்தனியாவே நில்லுங்க. நின்றா உங்களுடைய இது தெரியும், மக்கள் எப்படி வாக்களிக்க போறாங்க. எதிர்க்கட்சிகளை எல்லா எதிர்க்கட்சிகளையும் தான் சொல்றேன்.
ஒவ்வொரு முறை எனக்கு பதட்டமா இருக்கு. நீங்க எந்த நீங்கல சொல்றீங்க? நீங்க நெறியாளர் சார், உங்களை நாங்க நிக்க சொல்லுவோமா? நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால முதல்ல ஒரு நீங்க சொல்லும்போது எனக்கு பதட்டம். இதல்ல, திமுக தனியா ஒருபோதும் நிக்காது. போற போக்குல அப்படி தள்ளி விட்டாரு. 200 ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பாப்போம், 5 முறை போட்டி அதுக்கு தான் சொன்னேன் தனியா நில்லுங்கங்கறேன். வெற்றி பெற்றது பிறகு என்னன்னு பாத்துக்கோங்க. எல்லாரும் சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுக்கு. இல்ல அக்னி, திமுகவுக்கு தான ஸ்கோப். எல்லாரும் தனியா நின்னு எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு நின்னீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் எதுவுமே செய்யாம ஸ்கோப் எப்படி வரும்? சரி, பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு. சரி, தேர்தலுக்கு பிறகு ஒண்ணு சேரலாம்ல. தேர்தலுக்கு பிறகு ஒண்ணு சேரலாம்ல. தேர்தலுக்கு பிறகு ஒண்ணு சேரலாம்ல. ஜெயிச்சா காஃபி அது பாத்துக்கலாம். திமுகவுக்கு பொருந்தும்ல. சீட் கன்வர்ஷன் நடந்தாதானே நீங்க ஒண்ணு சேருவீங்க. நாம் தமிழர் சீமான முதலமைச்சர் வேட்பாளர் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி திரு ஸ்டாலினையும் ஆதரிக்கிறார். என்ன இந்த முரண்பாடு? கூட்டணி தான் வெற்றி பலன் ஸ்டாலின் சொல்றாரு. எனக்கு அவர் வெற்றி உறுதிங்கிறாரு. திமுக கூட்டணியில திரு ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளருங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதுல டிஸ்பியூட் ஒண்ணும் இல்லை அங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. நான் அதிமுக, தாவேகா, அதிமுக, பாஜக அப்படிலாம் வேறு கூட்டணிகள் குறித்து பேசும்போது இந்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்குமா? இல்ல, நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் இந்த தேர்தல் வந்து எப்படி அதிமுகவுக்கு முக்கியமான தேர்தலா இருக்குதோ அதே மாதிரி தாவேகாவுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். 2026ங்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான் விஜய்க்கு. அதை விட்டுட்டார்னா நிச்சயமாக இந்த ஒரு பெரிய ஒரு வரிசையே இருக்கு. வைகோலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில கமல் மட்டும் முடிகிற அந்த வரிசையில வந்து இவர் எங்க போய் நிப்பாருங்கிற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் முறை ஒரு கூட்டணியில சேர்ந்து ஆட்சி அமைக்காவிட்டால், ஆட்சி பீடத்தில் ஏறாவிட்டால் நிச்சயமாக அது விஜய்க்கு பெரிய பெரிய ஒரு லாஸா இருக்கும். அவர் அதிலிருந்து சற்றே இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே விஜயகாந்த் வந்து ஒவ்வொரு தேர்தலா தான் வாக்கு சதவீதத்தை உயர்த்தினாரு. திரு சீமான் அதே மாதிரி தான் உயர்த்துறாரு. அதுதான் சரியான ஸ்ட்ராட்டஜின்னு பேசுறவங்களும் இருக்காங்க இல்லையா? ஒரு தேர்தலை மையமா வைக்க கூடாது, இருக்கணும். ஒரு 30 வருஷம் எடுத்து பார்க்கலாமே. அதாவது வைகோல் இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய விஜயகாந்த்ல இருந்து ஆரம்பிச்சு இவர்கள் எல்லாம் இவர்கள் 2 பேரும் தான். இவர்கள் 2 பேரும் என்ன பொறுத்தவரை மாஸ் லீடர்ஸ், அதாவது அனைவரையும் அரவணிச்சு போறது. தமிழ் தேசியம் இவர்கள் பெருசாக பேசவில்லை. வைகோ ஒரு காலத்துல பேசிக் கொண்டிருந்தார், அதிலிருந்து அவரும் மாறுபட்டார். அதன் பிறகு வந்து அப்போ இவர்கள் 2 பேரும் என்ன ட்ரை பண்ணாங்க? இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. திமுகனுடைய அதிமுகனுடைய இடம், இதில் 2 பேர்ல இருந்து நபர்கள் வந்து நம்ம கட்சியில் சேர்வார்கள் எதிர்பார்த்தார்கள். அது ஓரளவுக்கு விஜயகாந்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். வைகோக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 2006ல் திமுக கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக 22 சீட்டு வந்து அவருக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அவர் வந்து ஒரு முக்கியஸ்தராக இருந்திருப்பார். அப்ப இந்த 2 கட்சிகளும் இருக்கு இல்லையா, 22 சீட் இருக்கின்ற மதிமுக, 2011 வந்து 29 சீட்டோட தேமுதிக, இந்த 2 கட்சிகளும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருந்திருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமாக நம்ம தலைவர் வந்து முதல்வர் ஆவார்னு நினைக்கிற தாவேகா நண்பர்களுக்கு வந்து அதிமுக கூட்டணின்னு வந்தா அங்க ஒரு லெவல் குறையுமே, அது பரவாயில்லையா? எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு கேட்கணுமே திரு விஜய், அதை ஏத்துப்பாங்களா மனதளவில்? அதுதான் நிச்சயமா இன்றைய சூழ்நிலையில் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் பார்க்கறது தலைவர் வந்து முதல்வர் ஆகணும் என்றுதான் எல்லா இடத்துலயும் போஸ்டர்ல அடிச்சிருக்காங்க. அப்ப அது வந்து தாவேக்கா தான் அதற்கு வந்து அந்த கொஞ்சம் மையப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அவருடைய அந்த ஹோப் இப்ப வந்து அதிமுகவோட கூட்டணியே வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப அதற்கும் நீங்க வந்து இவங்க வந்து நிச்சயமாக ஆமா கன்வின்ஸ் பண்ணும். அது எப்படி கன்வின்ஸ் பண்ணங்கிறது இருக்கு இல்லையா? அதனாலதான் விஜய் வந்து இது தொடர்ந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், திமுக இல்லைன்னா பாஜக. உங்க இந்த பேட்டி இருக்கு இல்லையா, பேட்டியை பத்தி மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது விஜய் அங்க ஹெல்ப் பண்ணுவாரு என்ற ஒரு இது வந்து ஒரு ஹோப் நிச்சயமாக அவருக்கு இருக்கிறது, வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னு. இது எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நான் ரிவீல் பண்றேன். அல்லு அர்ஜுன் வந்து இவரை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றாரு. எதுக்கு? புஷ்பா வந்து அங்க ப்ரமோட் பண்றதுக்கு அப்ரோச் பண்றாரு. இவர் என்ன, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, ஒரு படத்துக்கெல்லாம் நான் வந்து பப்ளிசிட்டி பண்றதான்னு நினைச்சிட்டு அவர் வந்து ஒதுங்கிட்டாரு. அதன் பிறகு அந்த படம் பெரிய சக்சஸ் ஆகுது. இன்னைக்கு அல்லு அர்ஜுன் வந்து பீகார்ல ஒரு மாபெரும் ஸ்டார். அதே மாதிரி விஜயோட படம் மாஸ்டர் வந்து ஓடாத தேட்டரே கிடையாது. இன்னைக்கு விஜய் ஒரு மாபெரும் ஸ்டாரா இருக்காரு அங்க பீகார்ல மாபெரும் ஸ்டாரா இருக்குது. அப்போ அல்லு அர்ஜுன்ல விட்டதை வந்து இங்க வந்து பிடிக்க பாக்குறாரு. அப்போ விஜய் வந்து விஜயனுடைய திரைப்படத்தில் இருக்கின்ற அந்த அவருடைய பாப்புலாரிட்டி ஒரு அளவுக்காச்சு கன்வெர்ட் ஆகும் என்று நினைக்கிறார். ஆனால் அதை விட தேர்ந்தவர்கள் தான் நிதிஷும் பாக்கி இருக்கிறவங்களும். அது வந்து எடுபடாது என்று நான் கருதுகிறேன். ரகுந்த முதலமைச்சர் வேட்பாளர் எதிர்க்கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை அதிகப்படுத்துமா
இல்ல அது அமிக்கபிளா அந்த இடத்துக்கு கஷ்டம், வந்துருவாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க வந்து ஹீரோஸே ஜென்ரலா கொஞ்சம் டெலூஷனலா இருப்பாங்க. அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் தான் தெரியும். ஆர்பி உதயகுமார் வெளிப்படையா சொல்லியாச்சு, இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறவங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. அந்த அவசியம் விஜய்க்கு என்னன்னு கேக்குறேன். எஸ், நத்திங் டு லூஸ் இன் 2026. நான் என்ன சொல்றேன், அவர் ஆர்கே சொல்றாரு விஜய்க்கும் 2026 தேர்தல் ரொம்ப முக்கியம். அதாவது விஜய் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம்னு நினைக்கிறேன். அதாவது கமல்ஹாசனோட விஜய் கம்பேர் பண்றதுனா டெஃபினட்டா பிளண்டர். ஏன்னா கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தது ஆல் ஆஃப் அ சடன். ரஜினி வருவாரான்னு பேசிட்டு இருக்கிற போது தடாலடி அவர் உள்ள வந்தார். அதற்கான ப்ரிப்பரேஷனே கிடையாது அவர்கிட்ட. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரும் சரி, விஜயும் சரி, ஒரு 20 ஆண்டு காலமாக இவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வரலன்னா தான் ஆச்சரியம். யூக வகுப்பாளர்கள் மற்ற பண்டிட்ஸ்லாம் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண திமுக பண்ணாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவர் தனியா நின்னா கூட திமுக will pay attention to him. இல்ல வெறும் percentage of votes மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது அது தெரியும் அவருக்கு. இல்ல நான் அப்ப தன்னையும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல விஜயும் தான் இந்த தேர்தல் இருக்கு. ஆனா அவ்வளவு அவசியம் இல்லன்றீங்களா? இபிஎஸ் ஓட ஒப்பிடுகிற போது அவ்வளவு ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இவருக்கு வயசு இப்ப 51 52 ஆகுது. ஒரு எலெக்ஷன் வந்து படுத்தணும், அதுதான் நேச்சுரல் கோர்ஸ் நான் சொல்றேன். திமுக 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டா அதுக்கு டெஃபினட்டா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதை அறுவடை பண்ணா போதுங்கிறதே ஒரு நெகட்டிவ் அரசியல். அது நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. 96ல இருந்து 2001 வரைக்கும் கருணாநிதி பீரியட் ரொம்ப நல்லா இருந்தது ஆட்சி. திரும்பவும் ஜெயலலிதா வந்தாங்க. திமுக அது பிரச்சனையாவே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 71க்கு அப்புறம் திரும்பி வரவே இல்லை, பேக் டு பேக் பவர் வரவே இல்லை. ஸோ மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். அதனால நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம வந்துலாம் நினைக்க கூடாது. அப்ப இந்த தேர்தல் எல்லோருக்குமே முக்கியமான தேர்தல். ஆனா மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்கு, தன்னை நிரூபிக்க வேண்டிய தேவை இபிஎஸ்க்கு இருக்கு, தன்னை நிரூபிக்க வேண்டிய எல்லாரை விட முக்கியம் வந்து ஏடிஎம்கே, அண்ணாமலைக்கு இருக்கு, எல்லாரை விட முக்கியம் ஏடிஎம்கே, சீமானுக்கும் இருக்கு. யார் பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது ஏடிஎம்கேக்கு தான். ஏன்னா திமுக 13 வருஷம் கூட எதிர்க்கட்சியா இருக்கு எல்லாரோடையும் ஒப்பிடுகிற போது. சீமான் வந்து இப்போ தனியா ஆட்சி பிடிச்சிருக்கிற நம்பிக்கையில அவர் போட்டி போட போறது இல்ல. பிஜேபி ஆல் இந்தியா லெவல்ல பவர்ஃபுல்லா கட்சியா இருக்காங்க. 21 மாநிலத்தில் ஆட்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் பரவல கட்சி கிடையாது. விஜய்க்கு இந்த எலெக்ஷன் இல்லைன்னா அடுத்தது அதுதான் முக்கியம்ன்ற அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை விஜய்க்கு மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருந்ததுன்னா ஒரு டியூரபிள் பார்ட்டியா இருக்கலாம். அப்படி கிடையாதுங்க. எங்க படம் மாதிரிங்க எந்த படம் வந்தாலும் சக்சஸ் ஆகணும்னு நினைக்க கூடாது. அதுக்கு ஒரு நல்ல அறிகுறி தானே அது. அவர் வந்து இந்த ஒரு டெஸ்பரேஷன்ல திமுக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்புறோம், நம்ம வந்து ஏடிஎம்கேயோட சேர்ந்துருவோம் அப்படின்னு இல்லாம நம்ம தனித்தன்மையை காப்பாத்துவோம், இன்னொரு 5 வருஷம் பார்ப்போம். ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல லூஸ் பண்ணா நமக்கு தான் அட்வான்டேஜ் நினைக்கலாம்ல. பேசலாம். இது இன்னொரு ப்ராப்ளம். பிஜேபி அப்படி நினைக்குது. ஏடிஎம்கே டிக்ளைன் ஆக நம்மளுக்கு நல்லது, நம்மளை விட்டா வேற ஆள் யாரும் கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் அந்த வாய்ப்பு தானே. திரு சீமானுக்கும் அதுல வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கும் இன்க்ளூசிவா இல்லைங்க. அவர் 8% will definitely go down in 2020. நீங்க எழுதியவே வச்சுங்க, அது வந்து நடக்கதான் போகுது. அப்போ அதிமுக பலவீனம் அடைஞ்சா அது அதிக லாபம் விஜய்க்கும் பாஜகவுக்கும். விஜய் அல்ல, பாஜக தமிழகத்துல வளர்றதுக்கான அறிகுறியே இல்லையே. விஜய் எல்லாருக்குமான தலைவரா இருக்கிறாரு, பிஜேபி அப்படி இல்லையே. நிறைய ஸ்கோப் வந்து விஜய்க்கு தான். ஆமா, அவர் எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்காரு. எல்லா மதத்துக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா பிரிவினருக்கும் பொதுவா இருக்காரு. பிஜேபி எப்படியா இருக்குது தமிழ்நாட்டுல? திரு அக்னீஸ்வரன், மெகா கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்பி உதயகுமார் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக திரு இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணிகளுக்கு வரலாம்னு அழைப்பு விடுத்திருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு புறத்துல திரு சீமானை விட திரு விஜயை விட பாஜகவை விட இந்த தேர்தல் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்க கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை கொண்டு வருவதற்கு அதிக மெனக்கிடணும், கட்டாயம் உங்களுக்கு கூட்டணி தேவைன்ற அடிப்படையில். அப்ப அவங்களுடைய பேர வலிமையும் கூடும் இல்லையா? அது பாஜகவா இருக்கட்டும் இல்ல தாவேகாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுடைய பேர வலிமையும் கூட. ஏன்னா இன்னைக்கு திரு அண்ணாமலை நீங்க தான் காத்திருக்கீங்க என்ற டோன்ல அவர் சொல்றாரு. அவங்க தான் தவம் இருக்கிறாங்க அதிமுக தரப்புல கூட்டணிக்காக. இதுக்கு முன்னாடி பேசிய சுற்றுல மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திர துரைசாமி அவர் சொன்னாரு, சீமான் இந்த கருத்தை சொன்னார், திரு அண்ணாமலை இந்த கருத்தை சொன்னார் அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார். ஆனால் அவர்களெல்லாம் எந்த வியூக வகுப்பாளர்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இங்கே கூட்டணி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறீங்க, பேர வலிமைன்றீங்களே, அதுதான் சார் அரசியலே ஒரு பேரம் தான் சார். இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இருந்தபோது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவங்கெல்லாம் எந்த வியூக வகுப்பாளர்கிட்ட போய் வகுப்படுத்தி படிச்சுட்டு வந்தாங்க அல்லது எந்த வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாங்க? இல்லை, அவர்கள் செயலே ஒரு வியூகமாக இருந்தது. ஏடிஎம்கேயும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்ட கட்சி தானே. இருக்கட்டும் சார், இருக்கட்டும். வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்களா அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாங்களா அப்படின்றதெல்லாம் வேற.
அரிஸ்டாட்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து எம்பி ஒரு நாட்டில் அமைச்சரானாரா? இல்லையே. கல்வி என்பது வேற, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்வது வேற. இங்க 33 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே 2 கட்சி தான் சார், குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி. ஆனா 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 63 கட்சிகள். என்ன நோக்கம்னா நம்ம கடைசியா நல்ல வசதியா வாழணும்னா உழைக்காம முதலீடு இல்லாம வெறும் வாய் சவடாலேயே நாம் பிழைக்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் இருக்கிறது அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல 2026க்குள்ள ஒரு 80 கட்சி வந்தாலும் அவங்களோட விஜய் ஒப்பிடுறீங்களா? நான் கேக்குறேன், கரிஷ்மா வேற, நான் கேக்குறேன் சார், அவருடைய ஹோம்வொர்க் வேற, தேர்தலுக்கு வரணும். திரு விஜய் அவர்களை ஒப்பிடுகிறதா என்பது வேற. இதே மாதிரி மனநிலையோடு இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன நிலையில் கடைசி வரைக்கும் வரல. ஆனால் நீங்க வந்துட்டீங்க. ஆனால் வந்து ஏன் தேர்தலை நிக்கல? ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியில எந்த வயசுல வந்தாரு? நீங்க அதுக்கு முன்கூட்டியே வந்துட்டீங்க. ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் எந்த வியூக வகுப்பாளர்ட்டையும் கேட்கலையே. இப்ப இந்த தேர்தலும் பைபோலார் தான், அதிமுக வெர்சஸ் திமுகக்குள்ள தான் நடக்க போகுதுன்றீங்க. இதுவரைக்கும் 2024 படி அப்படித்தான், 26லும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் இவங்க போகும்போது சொன்னாங்க, ஏன் சார் தமிழ்நாட்டில் பீகார்ல இருந்து, நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வியூக வகுப்பாளர் அதிகமாகறாங்க சொல்லுங்க? ஏன் பக்கத்துல மேற்கு வங்காளத்துல அம்மையார் மம்தா பானர்ஜி வியூக வகுப்பாளர் தேவைப்படாதா? வச்சுக்கிறாங்க, அவங்களும் வச்சுக்கிறாங்க. அவங்களே அதைத்தான் சொல்றேன். ஏன் தெலுங்கானா, ஏன் ஒரிசா? அப்போ இங்க என்னன்னா புதுசா வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை பிற கட்சிகளுடன் சேராமல் இருப்பதற்கு ஒரு வியூகம் அப்படின்னு சொன்னா அடுத்த தேர்தலில் மாறிடுச்சுன்னா மக்கள் மனநிலை மாறிட்டால் யார் அந்த வியூகம் வகுக்கிறா? எல்லா பேருமே எல்லாமே இப்படினா நாங்களா புரிஞ்சுக்க முடியும். ஒரு டம்ளர் எங்களுக்கெல்லாம் அவ்வளவுலாம் யோசிக்க முடியாது. நேரம் 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கோம், எனர்ஜி குறைஞ்சிருச்சு. ஆனா இதுதான் முக்கியம். இந்த ஒரு டம்ளர் பால் எனக்கு இது பண்றீங்க அப்படின்னா ஒருவேளை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு முன்னாடி வச்சிருக்கீங்கன்னா நான் அக்னீஸ்வரம் குடிக்க போறானேன்னு தட்டி விட்டு போயிடுவாரு. பாட்டிலோடையும் பாலும் கீழே விழும். விஜய் அந்த வேலையை தான் எனக்கு தமிழ்நாடு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றணும்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நன்மை. ஆனால் ஒன்று சேராவிட்டாலும் அதிமுக வெல்லும் என்பதைத்தான் நான் இது பண்றேன். விஜய் உங்களோட சேர விடாம ஒரு வியூகம் நடக்குது. இது அதுதான் பேரம். நீங்களே இன்னைக்கு அரசியல் கட்சிகளே பேரம் தான், எல்லா அரசியல் கட்சியும் பேரம். ஆனால் அதிமுகவும் திமுகவும் கட்டமைப்போடு இருக்கிறது. திமுக முதலமைச்சர் வேட்பாளர் ஒருவர் தான் என்பதுல எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இங்க முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாரும் நான்றதுனால திமுக நல்லது செய்து 3 அடுக்கில் வெற்றி பெறல. அதையும் பதிவு செய்யறேன். இது திமுகவுக்கு தான் ஸ்கோப்பா போயிடும்ன்றார் அவர். போகாது, உண்மைதான் தம்பி. அதுவும் போகாதா? அதாவது 57, 62 பெருந்தலைவர் காமராஜ் இருந்த 45% வாக்கு தாண்டி 3 முறை கூட்டணி பலத்துல திராவிட இயக்க எந்த தலைவரும் பெறாத வெற்றியை பெற்று ஸ்டாலின் உயர்ந்த இடத்துல இருக்காரு. கலைஞர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பெறாத தொடர் வெற்றியை பெற்று 45% வாக்கு பலத்தில் இருக்கிறாரு. 67 காமராஜுக்கு இந்தி போராட்டம், மாணவர் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, ஒரு பேக்வர்ட் கிளாஸ்கார 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணாங்கிறதுக்காக வந்த நெகட்டிவ் சோசியல் போலரைசேஷன், இட் இன் சொசைட்டி, மோடிக்கு எதிராக அது இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அடைஞ்சது 5% வாக்கு தான் பலகீனம் அடைஞ்சது. திமுகவுக்கு இன்னைக்கு நெகட்டிவ் இருக்குங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. ஸ்டாலினை தோக்கடிக்கணும், ஒரு ப்ரூஃப் தான். ஸ்டாலினை தோக்கடிக்கணும், எடப்பாடி வந்துடக்கூடாது. ஸ்டாலினை தோக்கடிக்கணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரலாம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் வரக்கூடாதுன்னா நாம் தமிழர் சீமானை கொண்டு வரக்கூடிய திரு அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் என்ன அரசியல் வியூகம் கேக்குறேன். இது என்ன சார் அரசியல் வியூகம்? ஒருத்தரை காலி பண்றது, டிஸ்மேண்டல் பண்ணுவது, கட்டமைப்பை உடைத்து நொறுக்குவதற்கு அரசியல்னா நீங்க அரசியலுக்கு வராம நீங்க சொல்லிட்டீங்களே. என்ன சதி நடந்தாலும் ஏடிஎம்கே மீண்டும் ஸ்டாலினை தோக்கடிக்கணும், தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா யாருக்காக? இது அநீதி தம்பி. அவருடைய நேரம் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 67 வந்த மாதிரி 1 to 1 கொண்டு வந்து தான் தோக்கடிக்க முடியும். அதுதான் இது. பலன் நிரூபிக்காதவர்கள் ஏட்டு சுரக்காய்கள் தான். எடப்பாடி ஏட்டு சுரக்காய்க்கு என்ன மதிப்பு கொடுக்க போறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இன்னொரு அமர்வுல பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது